திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை ஆசிரியர் துதி, 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிழையும் வணங்குகிறேன். நற்றுணையாவது நமசியாவே. இந்த நாள் இனிய நாளாகட்டும். 12 திருமுறையாருடைய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மறுபு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. ஐயா பார்க்காம படிச்சேன், தவறுந்தான் மன்னிக்குங்க ஐயா. சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அற்புதம் 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 அற்புதம். அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம், அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற, புண்ணிய கண்ணிரண்டனையும் புவனம் உய்ய, இருட்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. சுவா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி
காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார். வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அன்பர்களுக்கு ஆன்மா வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமானுற்றை பின்னை நீ அம்மா அலங்கி அறற்றாதே. திருமாமணிச்சே திருக்கதவும் திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. சிவா. அருமை அருமை. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. நம்முடைய நிகழ்ச்சியில் பாடுவதற்காக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி சரஸ்வதி சுந்தரேசன் அம்மையார் அவர்கள். வாங்க. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்கோகில் கூவின கோழி கூவின பூங்கோகில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனர் சேரி கடல் தாழ்கினை காட்டாய் திருபெரும் துறை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அருமை அருமை அருமை. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாக்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் வடதிருமுல்லை வாயில் பதிகம் முதல் பாடலும் கடைசி பாடலும் சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பாசுபதா பரஞ்சுடரே படுதுயர் கலையாய் என்ற முதல் பாட்டையும் கடைசி பாட்டும் பாடுறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். நல்ல பலன்களை நமக்கு தரக்கூடிய அந்த பதிகத்துல மொத்தமா பாட முடியலனாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயாவுடைய திருவடிகளை வணங்கி முதல் பாட்டும் கடைசி பாட்டும். திருவோ மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துராமைகள் செய்தும் ஊடியும் உரைப்பனாய் திரிவே
முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை. பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை. விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் வெறுவிட நீண்ட எம்மானை. திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன். உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்கொளிர்ந்தேத்த வல்லார்கள். உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சும் உள்கொளிர்ந்தேத்த வல்லார்கள். நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே. நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே. எம்பெருமான் அருள் தரும் அருள்மிகு கொடியிடை நாயகி உடனாகிய அருள்மிகு மாசிலா மணீஸ்வர திருவடிகளே சரணம் சரணம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல திருவருளுக்கும் நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்று இதுதான் தாய் இதுதான் தந்தை காரிய குருவாகவும் காரண குருவாகவும் பிறகு பெருமான் திருவடி என்று சொல்லக்கூடிய புருவ நடுவிலே கொண்டு வந்து நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த சிவகுருவுக்கும் அதாவது குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே 12 பாடல்கள் சிந்திச்சிட்டோம். 13வது பாடல் நாம சிந்திக்க இருக்கிறோம். இந்த 13வது பாடல் ஒட்டுமொத்த திருமந்திரத்துல எண்ணிக்கை என்னன்னா 752வது பாடல். ஆனா 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பு காலச்சக்கரத்தின் கீழே இது 13வது பாடல். பெரிய புத்தகம் வச்சவர்களுக்கு இது தகும். அதுக்காக இனி திருமந்திரனுடைய பாடலுக்கு போலாம். 13வது பாடல். தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்துடல் ஒத்திடும் கண்டவர் கண்டனர்
காணார் வினை பயன் பிண்டம் பெரிய பிணங்குகின்றாரே. தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டல மூன்றும் மகிழ்ந்துடல் ஒத்திடும். கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. இனி பாடலை பதம் பதமா பிரிச்சு பார்க்கலாம். சிவசிவா. தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் மூன்றும் மகிழ்ந்து உடல் ஒத்திடும். கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பெரிய பிணங்குகின்றாரே. கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பெரிய பிணங்குகின்றாரே. இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய பார்க்கலாம். பொழிப்புரை தர்மயாதனம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம். பெருமான் திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் 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 சரணம். மேற்சொல்லியவாறு பொழிப்புரை. மேற்சொல்லியவாறு புண்ணிய தண்டின் வழி சென்று உணர்வை பிரம்மந்திரத்தில் வைத்த யோகிக்கு உடலில் சூரியன், சந்திரன், அக்னி என்னும் 3 மண்டலங்களும் தக்கவாறு அமைந்திருக்கும். ஆகவே உடல் காலத்தால் வாதிக்கப்படாதாம். இந்நிலையை கண்டவர் உடல் காலவயப்படாது நிற்கும் பயனை கண்டனர். காணாது வேறு உபாயங்களில் சென்றோர் உடல் காலவயப்பட்டு நீங்க அதனை கண்டு துன்புறுகின்றார்கள். மீண்டும் ஒரு முறை படிச்சிடறேன். அற்புதமான பாட்டு. யாருக்கு விதியில இடம் இருக்கோ அவங்க தான் இருந்து கேட்க முடியும். எவ்வளவு பெரிய ரகசியம் சொல்லப்படுது பாருங்க. திருப்பி ஒரு முறை பொழிப்புரையை படிச்சிடறேன். தர்மயாதன். மேற்சொல்லியவாறு புண்ணிய தண்டின் வழி சென்று உணர்வை பிரம்மந்திரத்தில் வைத்த யோகிக்கு உடலில் சூரியன், சந்திரன், அக்னி என்னும் 3 மண்டலங்களும் தக்கவாறு அமைந்திருக்கும். ஆகவே உடல் காலத்தால் வாதிக்கப்படாதாம். இந்நிலையை கண்டவர் உடல் காலவயப்படாது நிற்கும் பயனை கண்டனர். காணாது வேறு உபாயங்களில் சென்றோர் உடல் காலவயப்பட்டு நீங்க அதனை கண்டு துன்புறுகின்றார்கள். இதுதான் செய்தி. எவ்வளவு பெரிய சத்தியம்! சிவபெருமானே, சிவசிவா சிவசிவா சிவசிவா. உண்மையை இப்படி எப்படி பகிரங்கமா சொல்லியிருக்கிறாரு. இனி யதார்த்தத்துல சிகார சைவநெறி பாடசாலையில நம்முடைய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு திருமூல நாயனார் இந்த பாடல் மூலம் என்ன செய்தி சொல்ல வரான்னு பார்ப்போம். பொழிப்புரையை பார்த்துட்டோம். நம்முடைய நடைமுறைக்கு இது எப்படி எடுத்துக்கணும்ன்றதை பார்த்துடலாம். சிவபெருமான சிவசிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு மாணவன், ஒரு மாணவி, ஒரு அப்பியாசி, ஒரு யோகி, அப்பியாசம் செய்கிறவர்கள், அப்பியாசம் செய்ய முயற்சி செய்கிறவர்கள், பயிற்சி செய்கிறவர்கள் எல்லாருமே வித்யார்த்திகள். என்ன சொல்லுவாங்க? வித்யார்த்திகள் சமஸ்கிருதத்துல. ஒரு வித்தையை யார் ஒருவர் பயிற்சி செய்கிறார்களோ அவர்களாம் வித்யார்த்திகள், மாணவர்கள். அப்படி திருமூலர் நாயனாருடைய
மாணவர்களாக நாம் எல்லாம் மாறிவிட்டோம். அந்த வகையில அவர் அடிப்படையில ஒழுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். இயமம் நியமம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அந்த நியமத்துப்படி, அதாவது எம்பெருமானுடைய திருநீற்று நெறிக்கு வந்தவர்களுக்கு நல்லவர்களாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவர்களாக மாற வேண்டும். அவர்கள் ஏமாளியாக இருக்கக்கூடாது, அவர்கள் கோமாளியாக இருக்கக்கூடாது, அவர்கள் சத்தியத்தை தெரிந்து வீர சைவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் 14 சாஸ்திரங்களை, சூத்திரங்களை திருவள்ளுவர் கருணையினாலே அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில இது தோத்திர நூலாக இருந்தாலும் சாத்திர நூலாகவும் திகழ்கிறது. சூத்திரத்திற்கு சூத்திரமாகவும் பாராயணம் செய்வதற்கு பாடலாகவும் திருமந்திர நூல் இருக்கிறது. இப்பேற்பட்ட கைலாய பரம்பரையிலிருந்து கொடுக்கப்பட்ட உபதேசத்தின் மூலமாக பெற்ற ஒரு அற்புதமான ஞான பொக்கிஷம் தான் இந்த திருமந்திரம். அதுல குறிப்பா 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே 13வது பாடல் என்ன ரகசியத்தை சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு மண்டலம் ஒன்றும் மகிழ்ந்துடல் ஒத்திடும். நேத்து பாவிகள் யாருன்னு நம்ம பார்த்தோம். யார் பாவி, யார் புண்ணியஸ்தர்கள் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு அந்த பாவி என்ற சொல்ல பயன்படுத்தல, இருந்தாலும் குறிப்புரையில கீழே கொடுத்திருக்கிறாங்க. பாவிகள் இத்தின் பயனறிவார் இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. யாருன்னா உண்மையை அறிந்து குரு வழி சென்று உற்றாரிடம் கேட்டு உண்மையை தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாத மனிதர்கள் பாவிகள் என்று நேற்று பார்த்தோம். ஆனா தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மகிழ்ந்துடல் ஒத்திடும். நேற்று ஒரு பாடல்ல நேத்தும் பார்த்தோம். தண்டுன்னா என்னன்னு பார்த்தோம். முதுகு தண்டு. எப்படி ஒரு தாமரைக்கு தண்டு இருக்கிறதோ அதுபோல நம்முடைய உடல்லையும் ஒரு தாமரை இருக்கிறது. அந்த தாமரை அறியாமையினாலே இடுப்பிலே கவிழ்ந்திருக்கிறது. அது அறிவின் வசம் வந்த பிறகு விழித்து கொண்டு ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து சென்று கடைசியில் கபாலம் என்னும் அந்த உச்சந்தலையில் மலர்கிறது. அதுவே தண்டு, தாமரையுடன் கூடிய தண்டு. அந்த வகையிலே இந்த முதல் வரி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மகிழ்ந்துடல் ஒத்திடும். தண்டுன்றது என்னன்னு பார்த்தோம். இந்த முதுகெலும்பை நேரா வச்சு புருவ நடுவுல ஒரு தீபத்தை ஏத்தி யார் ஒருவர் ஆடாமல் அசையாமல் பார்க்கின்றாரோ அவருக்கு மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ ஆரம்பகட்ட சாதகர்களுக்கு கொஞ்சம் கடினமான வேலையா இருக்கும். சுகாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனத்துல உட்கார்ந்து முதுகெலும்பை நேரா வச்சு, அதாவது தண்டை நேரா வச்சு, முதுகு தண்டை திரியா வச்சு புருவ நடுவுல ஒரு தீபத்தை ஏத்தி ஆடாம அசையாம பார்த்தோம்னா அந்த தீபம் எரியறதுக்கு மூச்சுன்னு ஒண்ணு தேவைப்படுது. அந்த மூச்சை யார் ஒருவர் ஆடாமல் அசையாமல் மனத்தை நிறுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு ஒடுங்கி நிற்கும் அப்படின்ற கலையை நம்ம கடந்த பாடல்கள்ல பார்த்தோம். உடம்பை அகலாகவும் மனத்தை நெய்யாகவும் ருத்திரனை திரியாகவும் தீபத்தை ருத்ரனை தீபமாகவும் வைத்து யார் ஒரு மூச்சை கவனிக்கின்றார்களோ அவர்கள் சிதாகாசத்தில் மிதப்பார்கள். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு, அப்படி இந்த தண்டனுடைய வடத்தை யார் ஒரு முதுகெலும்பை நேரா வச்சு மண்டலம் 3, மண்டலம்னா வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன், வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன். இந்த சூரியனை தான் சூரிய மண்டலம் என்று சொல்கிறார்கள், இடதுகன் சந்திரனை தான் சந்திர மண்டலம் என்று சொல்கிறார்கள். மண்டலம் 3 மகிழ்ந்துடல் ஒத்திடும். அப்படி யாருடைய எந்த யோகி தன்னுடைய முதுகெலும்பை நேரா வச்சு வடக்கு நோக்கி சென்முத்திரை பிடித்து வலதுகன் சூரிய மண்டலத்தையும் இடதுகன் சந்திர மண்டலத்தையும் கொண்டு வந்து அக்னி நேத்திரத்தில் பதிய செய்கிறார்களோ
பதிவை யார் செய்கிறார்களோ அவர்கள் மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திடும். அவங்களுக்கு உலகம் வேற ஒன்றும் தேவையில்லை. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீன்னா நாதமும் விந்தும் அங்கு ஒடுங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை ஏற்படும். மன ஒருமை ஏற்படும். அந்த மன ஒருமையை ஊன்றி 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 கவனித்து உற்று நோக்கின் அங்கே ஆரம்ப கட்டத்தில் இருளாக தெரியும், பிறகு நீலக்கலரில் தெரியும், நீல வண்ணத்தில் தெரியும், பிறகு வெண்மை தெரியும், பிறகு சுடர் தெரியும். அந்த பரஞ்சுடரை பணிய வேண்டும், பாவிக்க வேண்டும், இறைவனாக பாவிக்க வேண்டும். அப்படி பாவிக்க உச்சந்தலையில் ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு அந்த தாமரை மலர்வதற்கு வழியாகும். அந்த மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திருக்கும் பொழுது அற்புதமான ஒரு நிகழ்வு ஏற்படும். அந்த நிகழ்வு நாம் பிறவி பெரும் பயனை அடைவதற்குண்டான எல்லா நிகழ்வுக்கும் ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்கும். ஒரு குருநாதர் இந்த இடத்தை சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் அவ்வளவு பாடுபடுவார். ஒருவனை அவனையே அறிமுகப்படுத்தும் கலைதான் தன்னை அறியும் கலை. ஒரு நல்ல குருநாதர் கண்ணாடியை போல் இருந்து ஒருவனுக்கு அவனையே அறிமுகப்படுத்தி விடுவார். இதோட ஒரு பெரிய உபாயம் இல்லை. தனக்கு தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி விட்டு அவர் பாட்டுன்னு தன்னுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிருவார். இதுதான் நல்ல குருநாதருக்குடைய அடையாளம். ஒரு நல்ல குருநாதர் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவர். அந்த சுயநலம் இல்லாத அந்த குருநாதர் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்காக குறிப்பாக பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்து நீ அதுவாகவே இருக்கின்றாய் என்ற ரகசியத்தை சொல்லி அந்த குரு உபதேசம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான உபதேசத்தை சொல்லி அவர்களையே அறிமுகப்படுத்தி அவர்களை மேலான நிலைக்கு கொண்டு வந்து விடுவார். இதுதான் செய்தி. சரி, இந்த முதல் 2 லைன் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லியாச்சு. என்னது? தண்டுடன் ஓடி தலைப்பை, தண்டுன்னா முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பு நேரா வைக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். அப்படிப்பட்ட யோகின்னா 2 கலந்தவன். எப்படி கலந்தவன்? ஆணவம் என்கிற உடலினுடைய சேட்டைகளை கடந்து மனம் என்கிற மாயை, மனம் என்கிற அந்த இருளை வினையை கடந்து, அதுக்கப்புறம் மாயை என்கிற மயக்கத்தை கடந்து எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனே, தன்னை அறிந்து கொள்கிறவனே சிவன் ஆகிறான். அந்த சிவன் சிவத்தோடு ஒன்றுதல், பதி பசுவோடு சேருதல், பசு பதியோட சேருதல். இந்த பதியும் பசுவும் 2 களத்தில் இருக்கிறது இல்லையா, அதுக்கு யோகி. அப்ப யோகின்னு சொன்னா அவர் உயிரறிவு பெற்றவராக இருப்பார், தன்னறிவு பெற்றவராக இருப்பார். அப்படி தன்னை அறிந்தவன் தன் தலைவனையும் அறிவான் அல்லவா, அவனுக்குத்தான் யோகி என்று பெயர். ஜீவன், நோட் பண்ணிக்கங்க, குறிப்பிடுத்துங்க. ஜீவன் சிவனாக மாறுவது பசு அறிவு. ஒரு ஜீவன் சிவனாக மாறுவது பசு அறிவு. ஒரு சிவன் சிவமாக மாறுவது பதி அறிவு. எழுதிக்குங்க. ஒரு சீவன் சிவனாக மாறுவது பசு அறிவு. ஒரு சிவன் சிவமாக மாறுவது பதி அறிவு. இந்த 3 விஷயம் புரிஞ்சுக்கணும். சாதாரண ஜீவன் பாசத்தில் இருக்கிறது. அந்த ஜீவன் குருநாதருடைய பெரும் கருணையினாலே சிவனாக மாறுகிறது. அப்படி பசுவாக மாறிய அந்த சிவன் தனக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான் என்கிற அறிவை பெறும் பொழுது அது சிவமாக மாறுகிறது. அப்போ எந்த சிவன் சிவத்தோடு சிவமாம் தன்மையை பெறுகிறதோ அவர்களே யோகிகள், அவர்கள்தான் ஞானிகள், அவர்கள்தான் பதி அறிவு பெற்றவர்கள். அவங்கதான் பதிஞானம் பெற்றவர்கள். அப்படிப்பட்டவங்க தான் யோகிகள் சொல்றாங்க. அப்ப தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3. அப்போ சிவனை சிவமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்ற அவங்க தான் சிவ யோகிகள்.
அதாவது பசுஞானம் பெற்றவர்கள் பதிஞானம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட யோகிகள் எப்படி இருப்பாங்கன்னா, மண்டலம் 3ம் மகிழ்ந்துடல் ஒத்திடும். இங்க மண்டலம்னா சூரிய மண்டலம் அப்படின்னா வலது கண்ணு, சந்திர மண்டலம்னா இடது கண்ணு, அக்னி நேத்திரம் அது ஒரு மண்டலம், அக்னி மண்டலம். இந்த 3த்தையும் ஒன்னா கூட்டி நிறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கலையை தெரிந்தவர் தான் யாரு? இந்த யோகி. குறைஞ்சபட்சம் ஒரு 24 நிமிடங்கள் அமருங்கள் என்றுதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். ஆமா, காலையில 4:10க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினால மாலையில கூட வகுப்பு இப்ப வைக்கிறது இல்ல. ஏன்னா யாரும் வரலாம், வந்தா தானே நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லி தர முடியும். அதனால காலையில 4:10க்கு வாங்க வாங்கன்னு சொல்றோம். அதுலயும் திருவள்ளுவர் கருணையினால வர்றாங்க எல்லாரும். அப்படி அக்னி நேத்திரத்தை தெரிஞ்சு தவத்துல உட்கார்ந்தா அந்த உடல் யோக நிலைக்கு போயிடும். சரி, அடுத்து 3வது வரைக்கும் போவோம். கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. இப்படி யார் ஒரு குரு உபதேசத்தை கேட்டு இந்த நிலையில்லாத உலகத்தில் இருந்து நிலையான சாஸ்வதமான மண்டலங்களை அறிந்து தன் உடல் ஒத்து யோகியை போன்று ஆனந்தித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்களை தவிர அவர்கள்தான் கண்டனர், கண்டவர் கண்டனர் அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்படி யார் ஒருவர் பணிந்து பக்தியாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து தன் உடலுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை உணர யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் கண்டவர் கண்டனர் அப்படின்றார். அப்படி யார் ஒருவர் தனக்குள்ளே உள்ள இறைவனை மதியாமல் அசட்டை செய்கிறார்களோ அவர்கள் காணார் வினை பயன் அப்படின்றார். விதியின்மையினால் யார் பார்க்க முடியல, தனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை தன்னிலிருந்து நோக்க முடியாமல் தவிக்கிறார்கள். காணார் வினை பயன் அப்படின்றார். அடுத்து கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. பிண்டம்னா உடம்பு. பிண்டம்னா உடம்பு. கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. அப்போ என்ன சொல்ல வர்றாரு திருமூல நாயனார்னா, இந்த மாதிரி உண்மையை தெரிந்து காண முயற்சி செய்தவர்கள் ஆடாமல் அசையாமல் எம்பெருமானோடு ஒத்து அந்த எம்பெருமானுடைய சத்து சித்து ஆனந்தத்தை பெற்று ஆனந்தித்து இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லோரும் வினைப்பயன் காரணமாக இங்கு நெருங்கவே இல்லை. கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா வரமாட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா வரமாட்டாங்க. அது என்ன சொல்றாரு? வினைப்பயன் சொல்றாரு. அததான் நானும் இப்ப சொல்றேன். அடியேனும் சொல்றது என்னன்னா, இவ்வளவு பேர் ஆரம்பிக்கும் போது இருந்தாங்கல்ல, பாடல் என்ன ஒரு முன்னே சொல்லுது பாருங்க. கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன். கேட்க கூட அவங்களால என்ன பண்ண முடியல, வினையில இல்லை. அதான் வினையில இல்லை. நிகழ்ச்சியை கண்டு கழிக்க கூட என்ன பண்ண முடியல, வினையில இல்லை. அப்போ பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே அப்படின்னா, இந்த உடம்பு கால வயப்பட்டு காலனால் தூக்கி கொண்டு போகும்போது துன்புறுகிறார்கள் அப்படின்றார். என்னங்க ஐயா சொல்றீங்க, என்ன சாமி சொல்றீங்க? எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் தானே ஆகணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இரும்பு துரும்பு பிடிச்சுதான் போகும். மண்ணுல இருக்கிற இரும்பு துரும்பு பிடிச்சுதான் போக போகுது, இல்லைன்னு சொல்லல. துரும்பு பிடிச்சு போறதுக்கும் தேஞ்சி போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா உபதேசம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, துரும்பு பிடிக்கக்கூடிய இரும்பை கூட காந்தகத்தோட சேர்த்து காந்தகமா மாறி எல்லாவற்றையும் தன்னகத்தை இழுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள மனிதர்களாக மாறி விடுவார்கள். அதான் குரு உபதேசம். அந்த குருவர்களின் துணை கொண்டு துரும்பு பிடித்த இரும்பு போல இருந்த நம்முடைய உடலை ஒரு உத்தமனை பார்த்து காந்தகம் போன்று இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் மையமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை சுட்டி காண்பித்து துருப்பிடித்து சாகாமல்
அவனோடு இணைந்து சம ஆதியில் இருந்து தன்னை தானே இன்புற்றிற்கு பார்க்கக்கூடிய அற்புதமான கலையை நமக்கு கொடுத்து விடுகிறார்கள். அதுதான் சாகா கலை, மரணமில்லா பெருவாழ்வு. இதுக்கு பேர் என்ன? மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு. இந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் சாத்தியமான வினைப்பயன் சொல்றாரு பாருங்க. கண்டவர் கண்டனர் காணார் வினை பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. அப்ப காண்பதற்கு முயற்சி செய்யணும், அசட்டை செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது, கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, குருவருளை மதிக்கணும். அப்படி குருவருளை மதிச்சு நின்னா மட்டும்தான் பக்தி வாய்க்கும், பணிவு வரும், தரிசனம் உறுதி. இல்லைன்னா காணார் வினைப்பயன் பிண்டம் பெரிய பிணங்குகின்றாரு. பாவம், நிலையில்லாததை தேடி, நிலையானதை விட்டு நிலையில்லாததை தேடி காலன் வந்து கொண்டு போகக்கூடிய அந்த உடல் பிரிந்து போகக்கூடிய துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்ற ரகசியத்தை உடைக்கிறார். அப்போ நாம எல்லாம் சோமாஸ்கந்தரா மாறணும். நாம எல்லாரும் சோமாஸ்கந்தரா மாறணும். உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன் நின்றே. அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். யார் ஒருவர் இந்த முதுகுத்தண்டை நேராக நிறுத்தி வலதுகண் சூரிய மண்டலத்தையும் இடதுகண் சந்திர மண்டலத்தையும் அக்னி நேத்திரம் என்கிற மண்டலத்தையும் யார் ஒருவர் ஆடாமல் அசையாமல் மகிழ்ந்துடல் ஒத்து நிற்கின்றார்களோ அவர்கள்தான் அடியார். அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதுதான் உண்மை. அப்போ உடையால் உந்தன் நடுவிருக்கும் உடையால் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பது ஆனால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தெம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அப்படின்னா வலதுகன் சிவபெருமானாகவும் இடதுகன் சந்திரனாகவும் மிகப்பெரிய ஜோதியாக, அதாவது ஆணுமல்லாமல் பெண்ணுமல்லாமல் அலியுமல்லாமல் 84 லட்சம் யோனிபதங்களுக்கு அவன் பரமான்மாவாக அக்னி நேத்திரத்தில் இருக்கின்றான். அப்படிப்பட்ட நடுவிலே சோமாஸ்கந்தனாக முருகபெருமானாக உடையால் உந்தன் நடுவிருக்கும் அந்த வலதுகன் சூரியனுக்கும் வலதுகன் இடதுகன் சந்திரனுக்கும் நடுவிலே யார் ஒரு பிரகாசிக்கின்றார்களோ அவர்கள் அடியார் நடுவில், அவர்கள் தான் அடியார்கள். அந்த இடத்துல யாரு பார்க்கிறாங்களோ அவங்க தான் அழுது அடி அடைந்தவர்கள். அந்த இடத்துக்கு படாத பாடுபட்டு வருவாங்க. ஆமா, அப்படிப்பட்ட வரவங்க தான் அடியார். அந்த அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தும். அப்படி உண்மையை தெரிந்து கொண்டவர்களோடு என்னை இணக்கி விடு, என்னை பழக்கி விடு என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் சொல்றார், நாம சொல்லல, மாணிக்க வாசகர் சொல்றார். இந்த பாட்டினுடைய அருமை என்னன்னா, இந்த சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலங்களுக்கு தக்கவாறு அமைந்திருக்கும் அந்த மண்டலத்தை யார் ஒருவர் உற்று நோக்கி ஒன்றி மகிழ்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு காலம் இல்லை. நல்ல காலம் இல்லை.
இதுதான் உபதேசம் சொல்லப்படுது. இதான் உபதேசம் சொல்லப்படுறாங்க சிவபெருமானே, சிவசிவா. ஒரு கட்டுக்குள்ள எல்லாருமே இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. கால நியதிக்குள்ளதான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இது காலத்துக்கு புறம்பா இருக்குதுங்க ஐயா, சாகாம இருக்கிறோம்னு சொல்றீங்க, எப்படி இது சாத்தியம் அப்படின்னா உண்மையிலே சாத்தியம். இப்ப திருமூல நாயனார் இருக்கிறாரா? நிச்சயம் இருக்கிறாரு. மார்க்கண்டேயன் இருக்கிறாரா? நிச்சயம் இருக்கிறாரு. முதலை வாயில் மீட்ட குழந்தை இருக்கிறதா? இருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கிறாரா? இருக்கிறார். 63 நாயன்மார்கள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் இருக்கிறாரா? இருக்கிறார். எப்படி உணர்றது? ஏன்னா அட்டமா சித்தி, அந்த அட்டமா சித்தியை கடந்து எம்பெருமானோட இரண்டரை கலந்தவர்களுக்கு அது தேவையில்லை. அந்த சித்து அடைந்தவர்களுக்கு அணுவுக்கு அணுவாக இருக்க முடியும், பருப்பொருள் உடம்புக்கு உடம்பாகவும் இருந்து காமிக்கவும் முடியும். இதான் ரகசியம். அப்ப அந்த நிலையை எட்டியவர்கள் மார்க்கண்டேயனை இப்ப கேட்டீங்கன்னா சூட்சமமாக இருக்கக்கூடிய அற்புதமான தேகத்தை பெற்றிருக்கக்கூடிய, கைலாயத்தில் வாசம் செய்யக்கூடிய, அங்கேயும் இந்த பூலோகத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்போ அந்த நிலையை அடைந்தவர்கள் எந்த நிலையில வேண்டுமானாலும் இருக்கலாம், பஞ்சபூதங்களாக மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதனால அவர்களை வணங்கி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பூத உடல்கள் இல்லாமல் நம்மோடு பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதுதான் சமாதிக்கு போகணுன்றது. சமாதிகள்ல, ஜீவ சமாதிகள்ல அற்புதமான அலைகள் இருக்கும். மேலான நிலையை அடைந்தவர்கள் இருப்பார்கள். மேலான நிலையை அடைந்தவர்கள் இருப்பார்கள். ஆனா அந்த சூட்சமான இப்போதும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞானிகளுடைய தொடர்பு நிச்சயம் அடியார் பெருமக்களுக்கு வேண்டும். அப்ப இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருவர் இந்த 3 மண்டலங்களை அடியொற்றி பிரம்மந்திரத்திலே யார் நோக்குகிறார்களோ அவர்கள் தான் அடியார்கள். இவங்க தான் அடியார்கள். எல்லாரும் இந்த இடத்துக்கு வர முடியாது. இந்த வினைப்பயன் சொல்லிட்டாரு. கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன். மற்றவங்களால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. என்னதான் கூவி கூப்பிட்டாலும் எது ஒட்டுமோ அதுதான் ஒட்டும். அந்த மாதிரி நம்முடைய நிகழ்ச்சியில இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்குமே அந்த ரகசியம் இதுதான். யாருக்கு கேட்கணும்னு விதியில் இருக்குதோ அவங்க தான் கேட்க முடியும். அப்ப காலம் அணுகாமல் இருக்கணும்னா நம்ம முறையா இயமம் அப்படின்றத கடைபிடிக்கணும். 3 முத்திரைகள் இருக்கு. ருத்ராட்சம், திருநீறு, 5 எழுத்து. இந்த 3 முத்திரைகளை கொண்டு ஒரு ஒழுக்கத்தை நாம் ஒழுக்கத்துக்குள்ள வரும். அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆசனம் வாய்க்கும், பிறகு பிராணாயாமம் வாய்க்கும், பிரத்யாகாரம் வாய்க்கும், தாரணை வாய்க்கும், தியானம் வாய்க்கும், சமாதி வாய்க்கும். அப்பதான் நமக்கு வாழ்க்கையே ஆரம்பமாகுது. சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சரி, இன்னும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கலாம். திருச்சிற்றம்பலம். தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மகிழ்ந்துடல் ஒத்திடும். கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. விதையை வாங்கி வீணாக்கியவர்களும் இருக்கிறார்கள், விதையை வாங்கி வித்தாக்கியவர்களும் இருக்கிறார்கள். என்ன ரகசியம்னா, உபதேசம் பெற்று பயிற்சி செய்பவர்கள் நிச்சயம் அறுவடை செய்வார்கள். உபதேசம் பெற்று அதை முடக்கி வைத்தவர்கள் விதையாகவே இருக்கும். அவ்வளவுதான். பயிர் செஞ்சவங்க பலனை அடைவார்கள். பயிர் செய்யாதவர்கள் அறுவடைக்கு சென்றால் பயிரே செய்யாமல் அறுவடைக்கு செல்ல முடியாது. அதுபோல ஒரு விவசாயி இந்த கரடுமுரடாக இருந்த நிலத்தை பக்குவப்படுத்தி
நிலத்தை உழுது சீர் செய்து களை எடுத்து நீர் பாய்ச்சி விதை விதைத்து பிறகு அதற்கு உரமிட்டு அற்புதமாக பாய்ச்சி வளர்த்து எடுத்து பின் அறுவடை செய்கின்ற பலன் இருப்பது போலத்தான் ஒரு சாதகன், ஒரு சாதகி, ஒரு யோகி, ஒரு மாணவன், ஒரு மாணவி உபதேசம் பெற்று பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியினாலே முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சி திருவினையினாலே நல்கர்மம் கூடி பூர்வ ஜென்மத்து புண்ணியத்தினாலே அந்த 3 மண்டலமும் ஒன்று கூடி மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். மற்றவர்களுக்கு அது கிடைக்காது. அப்ப குரு உபதேசம் பெற்றவர்கள் விதையை வீணாக்க கூடாது. விதையை வீணாக்க கூடாது. பெற்ற விதையை வீணாக்க கூடாது. விதைக்கப்பட்ட விதையை வீணாக்க கூடாது. உபதேசம் பெற்றவர்கள் பயிற்சியில் இறங்க வேண்டும். விருத்தரும் பாலராகலாம். உண்மைதான். மனம் இளமையாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. அப்படிப்பட்ட இடத்தை குருநாதர் சுட்டியும் நேரத்தை கடத்தினால் அது வினை பயனில் சேராது. அந்த விதியின்மையால் விக்கினேன் வினையேன் அப்படின்ற மாதிரி விதியின்மையால் விக்கினேன்னு சொல்றாங்கல்ல மாணிக்க வாசகர், அந்த மாதிரிதான். ஏன்னா உங்களுக்கு விதையும் கொடுக்கப்பட்டு இறைவனையும் தொட்டு காமிச்சு சுவாசத்தையும் உள்ளே ஒடுக்கி கொடுத்து சுவாசம் வெளியே போச்சுன்னா சாவுன்றத உண்மையை சொல்லி சுவாசத்தை உள்கதியில சொல்லி அந்த சுவாசகதி இப்படிதான் எடுக்கணும்ன்ற ரகசியத்தையும் சொல்லி கொடுத்து அதை பயிற்சி செய்யாம இருந்தா அந்த ஊருக்கு நம்ம போய் சேர முடியாது. பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு போக முடியாது. சாக போற இந்த உலகத்துல அப்படின்னு வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாக போற உலகத்துக்கு மத்தியில அதே மாதிரிதான் போக வேண்டியது. அப்படி போகாம எல்லாராலும் போகக்கூடிய அந்த பாதையில யமன் போன பாதையில போகாம யமனுக்கு ஆட்படாம சிவனுக்கு ஆட்படணும். அதுதான் நம்ம வித்தை. அந்த உபதேசம் பெற்றவர்கள் இந்த சத்தியத்தை கடைபிடித்து எம்பெருமானுடைய திருவடி நிலையில இளைப்பாற வேண்டும். இளைப்பாறுதல்னா இறந்து போறதில்லை. சாந்தி அடைதல்னா என்ன அர்த்தம்னா வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்தினா சாந்தம் அடையும். குளிர்ச்சியான இடம் இருக்கு. அதான் ஆத்ம சாந்தி அடையக்கூடிய இடம். அதுக்குன்னு உயிர் போற இடம் கிடையாது. இதுதான் உண்மையிலேயே ஆத்ம சாந்தி. உண்மையிலேயே சாந்தி முகூர்த்தம்னா என்ன தெரியுமா? சாந்தி முகூர்த்தம்னா என்ன? ஆணும் பெண்ணும் கூடுதல் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையிலே வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவ நடுவில் நிறுத்துறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் சாந்தி முகூர்த்தம். ஏன்னா இது நிலையில்லாததெல்லாம் தேடி ஊர் ஊரா தெரிஞ்சு எதுலையுமே நிம்மதி இல்லையே அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா, அந்த முடிவு வரும் பொழுது அந்த உயிர் தக்க உபாயம் பெற்று குரு உபதேசம் பெற்று எம்பெருமான் திருவடியை அது தலைமையில் வைத்து கொண்டாடி ஒன்றி நிற்கும் பொழுது அது பிறவி பெரும்பயனை அடைகிறது. அதுவே சாந்தி முகூர்த்தம். அப்போ ஒரு குருநாதர் ஏற்பாடு செய்வதுதான் உண்மையான சாந்தி முகூர்த்தம். உண்மையான கல்யாணம் எது? பதி அடைவதுதான் உண்மையான கல்யாணம். அடிக்கடி அடியேன்னு சொல்லு, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. எது வீடு, எது கல்யாணம்? எது வீடு, எது கல்யாணம்? எந்த வீட்டை கட்டிப்பாரு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த உடம்புன்ற அகல்ல உடம்புன்ற வீட்டை முதுகெலும்புன்ற ஒரு திரிய நேரா வச்சு புருவ நடுவுல ஒரு தீபத்தை ஏத்தி யார் ஒரு சுவாசத்தை நேரா அதை நேராக்கி கவனிக்கின்றாரோ அவர் தான் வீட்டை கட்டி பார்த்தவர். அவர் தான் கிரக பிரவேசம் செஞ்சவர். ஆமா, அந்த வீட்டை கட்டி பார்த்துட்டு இந்த ஜீவனை சிவனாகவும் சிவனை சிவமா மாத்துறாருல, அதான் கல்யாணம், திருக்கல்யாணம். அதான் திருக்கல்யாணம். அப்ப வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னா இதுதான். அதாவது தவத்துல உட்கார்ந்து பாரு, எம்பெருமானோடு இணைஞ்சிப்பாரு. இந்த உண்மையை தெரிஞ்சு யார் ஒருவர் ஒழுகுகின்றார்களோ, யாவர்கள் பெற்ற வித்தையை சரிவர செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த யோகியை போல மண்டலம் 3 மகிழ்ந்து உடல் ஒத்திடும். கண்டவர் கண்டனர். பார்க்க முயற்சி பண்ணவர்கள் பார்த்தாங்க. பார்க்காதவங்க இது வேலையத்த வேலை, தேவையில்லாத வேலை, பழைக்கிற வழியை பார்க்கணும், விதியின்மையால் வினையின்மையால் ஓடிவிட்டார்கள். அவ்வளவுதான், ஓடிட்டாங்க, அவ்வளவுதான்.
அதுதான் நிகழ்ச்சியில யார் இருக்கோம்? நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். காரணம் என்னன்னா, சாமி அந்த உண்மையை உணர்த்துறாரு, அவ்வளவுதான். எல்லாரால கேட்க முடியலையே. சாமி அதான் இந்த ரகசியத்தை ஒலிக்க வச்சு நமக்கு தரார் சிவபெருமான். அந்த வகையில இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடியாச்சு. உபதேசம், குரு உபதேசம்னா என்னன்னு சொல்லியாச்சு. கல்யாணம்னா என்னன்னு சொல்லியாச்சு. பிறகு வீடுன்னா எதுன்னு சொல்லியாச்சு. வீடு பேருன்னா என்னன்னு சொல்லியாச்சு. வீட்டை கட்டி பார்த்துட்டோம். கல்யாணமும் பண்ணி பார்த்துட்டோம். அதனால யார் யாரு கூட சேரணுன்ற விதி இருந்தா மட்டும்தான் ஞானம் அடைய முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அடைய முடியாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் கருணையினால இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருவள்ளுவர் கருணையில மனம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. எல்லாம் வல்ல அந்த விநாயகர் பெருமானுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பிக்கணும். ஏன்னா தயாவாக அந்த தாயாக இருக்கக்கூடிய கணபதி, நமக்கு தயவாக இருக்கக்கூடிய அந்த கணபதியினுடைய நாள் இன்னைக்கு சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாளிலே அவருடைய அந்த பதிகத்தை ஒரு பாடலை பாடி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். சீத கலம்ப செந்தாமரை பூம்பாதச் சிலம்பும் பல இசை பாட பொன்னரை ஞானும் பொந்துகளாடை வண்ணமருங்கில் வளர்ந்தழகரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குசபாசமும் நெஞ்சிற் குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாலிருபயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சோடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பொறிநூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகனா இப்பொழுதனே ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்தே திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய் பிறந்தவே வந்தன் உலந்தனில் புகுந்து உருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கருளி கோடாயுதத்தார் கொடுவினை கலைந்து உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் விட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயும் இன்புறு கருணை இனிதனக்கருளி கருவிகளொடுக்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்துள் கடிந்து தலமுறு நான்கும் தந்தனக்கருளி மலமுறு மூன்றின் மயக்க மறுத்து 9 வாயிர் ஒரு மந்திரத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதார தங்குமிசனிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைப்பிங்களையும் எடுத்தறிவித்து கடையிற் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றெழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடிய அசமை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூலமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதனக்கருளி புரியட்டாகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயு காட்டி இருத்தி முத்தி இனிதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனம் இல்லா மனோலயம் தேக்கி எந்தன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கு ஒன்று இடமென்ன அருள் தரும் ஆனந்தம் அழுத்தியன் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருள் வழிகாட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளே காட்டி வேழமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் நரம்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே. தத்துவ நிலையை தந்தனையாண்ட வித்தக விநாயகா விரைகடல் சரணே. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான பாடல் இன்றைக்கு இந்த பாடலோடு ஒத்து போயிருக்கு பாருங்க. காலமும் நேரம் கூடி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா இந்த விநாயகர் அகவல் இந்த 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி. மண்டலம் 3 பாம், அதான் மண்டலம்னா இந்த சூரியன் சந்திரன் சொன்ன இல்லையா, எவ்வளவு அழகா இந்த பாட்டு சொல்லுவேன். அடியார் பெருமக்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த சீத கலம்பை என்று பாடக்கூடிய இந்த விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய ஔவையார் அவர்கள் இயற்றிய இந்த நூலினை ஒரு முறை படித்து இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அற்புதமான பாடலுங்க. இந்த பாடலை தரவிறக்கம் செஞ்சுக்குங்க. இது ஒரு உண்மையை சொல்லுது. உபதேசம் பெற்றவர்களுக்கு இது எளிமையா புரியும். 3 மண்டலத்தின் முட்டிய தோனின் 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனை கூடி அசவே விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. இந்த பாடல் முழுக்க முழுக்க ஞானத்தினுடைய மொத்த உருவம். அதனால்தான் விநாயகர் ஔவையார் என்ன பண்ணாரு,
தும்பிக்கையில தூக்கி கைலாயத்துல வச்சார். எந்த பிரயத்தனம் பண்ண வேண்டாம். வா உன்னை தூக்கி போய் என்ன பண்ண கைலாயத்துல வைக்கிறேன்னு வச்சார். அல்ல அப்படிப்பட்ட கணபதியை நம்ம வணங்கி, நாதமாக இருக்கக்கூடிய கணபதியை நம்ம வணங்கி, திருவருள் கருணையினாலே மோட்சத்தையும் முக்தியும் பெறலாம் என்று சொல்லி, சித்தி கணபதியை வணங்கி, புத்தி கணபதியை வணங்கி, வல்லப கணபதியை வணங்கி, இந்த அற்புதமான இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியிலே அவரை வணங்கி, இந்த 3 மண்டலமும் அந்த என்று சொல்லக்கூடிய சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலத்தை நாம் உற்று நோக்கி விரைவு பெரும்பயனை அடையலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலி, கண்ணின் நல் அக்துரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அப்படி நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு செய்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு, பிறகு 7, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சிகளில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவன்று ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி என்பதனாலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடாவல் போரி, கப்பிய கரிமுகன் அடிபேனி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர், கற்பகம் என வினை கடித்தேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன், மற்போரு திரள் போய மதயானை, மத்தல வயிரனை உத்தமி புதல்வனை, மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, முப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம், அச்சது போடி செய்த அதிதீரா, அத்துயரது கோடு சுப்பிரமணிப்படும் அப்புன மதனிடை இபமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எம்பெருமானல் தரும் எலவார் குடலியுடனாகிய கச்சி ஏகம்பன் திருவடிகளே சரணம் 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 சரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.